வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தகுதி நீக்கத்தை தொடர்ந்து மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் திடீர் அறிவிப்பு. போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டதாக எக்ஸ் தள பதிவில் வேதனை. தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் வினேஷ் போகத் முறையீடு. வெள்ளிப் பதக்கம் வழங்க கோரிய மனு மீது இன்று தீர்ப்பு. பதக்கம் வென்ற வீராங்கனையாக வினேஷ் போகத்தை வரவேற்போம் என ஹரியானா அரசு உறுதி. வெள்ளிப் பதக்கம் வென்றவருக்கான பரிசு வழங்கப்படும் என அறிவிப்பு. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக பேச அனுமதி மறுத்ததாக கூறி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. வெளிநடப்பும் செய்ததை அடுத்து அதிருப்தியால் வருத்தத்துடன் வெளியேறிய மாநிலங்களவை தலைவர். कुछ समय के लिए यहाँ बैठने में अपने आप को सक्षम नहीं पा रहा हूँ. मैं दुखी मन से नमस्कार. மதுரையின் பாரம்பரியத்தை போற்றும் மாமதுரை விழா தொடக்கம். 4 நாட்கள் நடைபெறும் விழாவை காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1971ஆம் ஆண்டு மதுரையைத்தான் மாநகராட்சி ஆக்கினார் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணல் காந்தி அவர்கள் தன்னை அரையாடை மனிதராக மாற்றிக்கிட்ட இடமும் இந்த மதுரை தான். ஏன், என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்துதான். திருச்சி பொன்மலை ஜி கார்னரில் விஜய் கட்சியின் முதல் மாநாடு நடத்தப்பட வாய்ப்பு. இடத்தை வாடகைக்கு விடக்கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்ட நிலையில் ஆய்வு செய்த ரயில்வே ஊழியர்கள். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவர்களிடையே மோதல். மாணவர் பேரவைத் தலைவர் தேர்தலில் நடந்த மோதல் தொடர்பாக காவல் ஆய்வாளரின் மகன் தவிர்த்து 6 மாணவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பேருந்தில் மாணவியை கேலி செய்தவர்களை தட்டி கேட்ட பள்ளி மாணவர் மீது தாக்குதல். கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து அடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க காவல்துறை முடிவு. மகன் அஸ்வத்தாமனுடன் சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என சந்தேகம். வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. 6.50 விழுக்காடாக தொடரும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தகவல். பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணை நிரம்பியது. 11 மதகுகள் வழியாக 1400 கன அடி நீர் வெளியேற்றத்தால் ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அருப்புக்கோட்டை அருகே அரசு பேருந்து மீது மோதிய சரக்கு வாகனம். பள்ளி மாணவர்கள் 10க்கும் மேற்பட்டோர் காயம். சென்னையில் ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சம் ரூபாயை இழந்த சாப்ட்வேர் நிறுவன மேலாளர் தனது இறுதி நாள் என மகனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு தூக்கிட்டு தற்கொலை. வயநாடு நிலச்சரிவை அடுத்து முல்லைப் பெரியாறு அணைக்கு எதிராக கேரளாவில் சமூக ஊடகங்களில் பரப்புரை. முல்லைப் பெரியாறு அணையிடமிருந்து கேரளாவை காப்போம் என இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ள அமலா பால். கோவை மாவட்டம் வெள்ளலூர் குளக்கரையில் பட்டாம்பூச்சி பூங்கா திறப்பு. 103 வகையான பட்டாம்பூச்சிகளை காண ஏற்பாடு.
காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் 24 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க அனுமதி. அருவியில் உள்ள குப்பைகளை அகற்றிய பின்னர் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. வங்கதேசத்தில் இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அரசுக்கு தலைமை ஏற்கிறார். ஒலிம்பிக்கில் மீண்டும் தங்கம் வென்று வரலாறு படைப்பாரா நீரஜ் சோப்ரா? இன்றிரவு நடைபெறும் ஈட்டி எறிதல் இறுதி சுற்று போட்டியை ஆவலுடன் எதிர்நோக்கும் இந்திய ரசிகர்கள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்துள்ளார். ஓய்வு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள வினேஷ் போகத் மல்யுத்த போட்டி தன்னை வென்றுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தனது தாயின் கனவு, தனது தைரியம் என அனைத்தும் உடைந்துவிட்டதாகவும் தன்னை மன்னித்து விடுமாறும் தெரிவித்துள்ளார். இனி போராட தன்னிடம் மேலும் பலம் இல்லை என்றும் 2001 முதல் 2004 வரையிலான மல்யுத்த போட்டிகளுக்கு குட் பை எனவும் வினேஷ் போகத் பதிவிட்டுள்ளார். எப்போதும் உங்கள் அனைவருக்கும் கடன்பட்டிருப்பதாகவும் தன்னை மன்னித்து விடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். வினேஷ் போகத் திடீரென ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தம் போட்டியிலிருந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. இதற்கு பின்னால் சதி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தாம் வழக்கமாக களமிறங்கக்கூடிய 53 கிலோ எடை பிரிவுக்கு பதிலாக 50 கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டவர்தான் வினேஷ் போகத். அந்த பிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனையாக அன்டிம் பாங்கல் தகுதி பெற்றதால் அவர் தன்னுடைய எடையை குறைத்து 50 கிலோ எடை பிரிவில் களமிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன்படி 50 கிலோ எடை பிரிவில் மல்லு கட்டிய வினேஷ் போகத் கியூபா, ஜப்பான் மற்றும் உக்ரைன் என்று மிகவும் பலம் வாய்ந்த வீராங்கனைகளை அடுத்தடுத்து வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஒரே நாளில் 8 மணி நேர இடைவெளியில் 3 வீராங்கனைகளுடன் மல்லு கட்டிய வினேஷ் போகத் இதற்காக கடுமையான உடல் உழைப்பை வழங்கியதால் தளர்ந்து போனார். இதனால் அவ்வப்போது நிறைய சத்தான மற்றும் திரவ உணவுகளை வினேஷ் போகத் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. இறுதிப் போட்டி அறிவிக்கப்பட்ட புதன்கிழமை காலை வினேஷ் போகத்தின் உடல் எடை பரிசோதிக்கப்பட்ட போது நிர்ணயித்த 50 கிலோவை விட 100 கிராம் எடை அதிகம் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து விதிமுறைக்கு புறம்பாக வினேஷ் போகத்தின் எடை இருப்பதால் அவரை போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வதாக அதிரடியாக அறிவித்தனர். இதன் மூலமாக அவருடைய பதக்க வாய்ப்பும் பறிபோனது. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இந்திய ரசிகர்கள், முன்னாள் வீரர்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பின்னால் சதி இருப்பதாகவும் இது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் வீரர்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர். வினேஷ் போகத்துடன் உடனிருந்த பயிற்சியாளர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் அவருடைய உடல்நிலையை முறையாக கவனிக்க தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் எந்த சதியும் இல்லை என்று இந்திய தடகள சங்கத்தின் தலைவர் அடிலே சுமரிவாலா விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18க்கு அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் வினேஷ் போகத் தொடர்ச்சியாக போட்டிகளில் பங்கேற்றதால் அவருக்கு தேவையான ஆற்றலை பெற அவ்வப்போது நிறைய சத்தான மற்றும் திரவ உணவுகளை அவர் எடுத்துக்கொண்டதாக கூறியுள்ளார். இதனால் அவர் எடை கூடுதலாக இருந்ததை இரவில் கண்டறிந்ததாகவும் இதையடுத்து இரவு முழுவதுமாக அவருடன் மருத்துவ குழுவினர் தங்கியிருந்து எடையை குறைக்க உதவியதாகவும் அடிலே சுமரிவாலா விளக்கம் அளித்துள்ளார். நீராவி குளியில் எடுத்த பிறகு தலைமுடியை வெட்டிய போதும் வினேஷ் போகத்தின் எடையை போதுமான அளவுக்கு குறைக்க முடியவில்லை என்றும் இதில் எந்த ஒரு சதியும் இல்லை, இது விளையாட்டில் உள்ள விதிமுறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடல் எடை கூடியது வினேஷ் போகத்தின் தவறு இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அடிலே சுமரிவாலா மனிதனின் உடலில் எடை கூடுவது என்பது இயல்பாக நடக்கக்கூடியது என்று சுட்டிக்காட்டியுள்ளார்.
எனவே இந்த விவகாரத்தில் எந்த சதியும் இல்லை என்றும் மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்திய தடகள சங்கத்தின் தலைவர் அடிலே சுமரிவாலா கேட்டுக் கொண்டுள்ளார்.